ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் சினிமாவுக்கு போகிறோன்னு போனோம். அப்போ எனக்கு ஒரு குழந்த இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு 2 குழந்த இருக்குது. அவளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். அவளுக்கு அம்மா இல்லை, எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்கவ. போகும்போது என்ன பண்ணோம், ரொம்ப தூரம், அது எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஊர் தாண்டி இன்னொரு ஊருக்கு பஸ்ஸில் போயிட்டு வரும்போதும் பஸ்ஸில் தான் வரணுன்ட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பஸ் தான், அந்த பஸ்ஸு வந்துட்டு மணி 5 மணி 5:30 இருக்கும். படம் முடிஞ்சிட்டு பகலை சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சிருக்கு. நாங்கள் என்ன பண்ணோம், பஸ்ஸு போயிட்டு எங்களால் குழந்த அவள் 2 குழந்தையும் கொண்டுட்டா. நான் ஒன்று அவனு தூக்கிட்டு வரணும். நான் ஒரு என் பையனை எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு போயிட்டேன். அது எங்களுக்கு என்னென்னா நல்லதங்கா படம்னு போனோம். அது ஏதோ ஒரு அன்பே வாவா என்னமோ ஒரு எம்ஜிஆர் படமோ என்னமோ போட்டான். அதை பார்த்துட்டு அந்த பஸ்ஸை விட்ட உடனே நாங்கள் 2 என்ன பண்ணோம், எங்களுக்கு புருஷன் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கார், சென்னையில். எங்கள் வீட்டுக்காரதும் என்கிட்ட இல்லை, எல்லாம் வெளியே எங்கள் ஒசூரில் எங்கே இருந்தவ. இருந்தாலும் கடான்னு என்ன பண்ணோம், 2 பேரும் நடந்துருவோன்னுட்டு ரொம்ப தூரம், எத்தனை கிலோ எவ்வளோ தூரமோ இருக்கும் எனக்கு தெரியல. அது எப்படியும் ஒரு 20 கிலோமீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்ரு 20 கிலோமீட்ரு இருக்கும். 20 கிலோமீட்ரு கூட தான் இருக்கும் கொஞ்சம். எனக்கு இப்போவும் அது எங்கள் ஊர்லேருந்து மூலக்கருப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில். அப்புறம் மணஞ்சிப்பட்டி வந்து வரவு எங்கள் ஊர் வரும். அப்போ நாங்கள் இந்த குறுக்கு வழியெலாம் நடந்தோம், ஒரு குளத்துக்குள்ளோடி நடந்தோம், தண்ணியெல்லாம் இல்லை. கடகடான்னு நடந்து வரோம். 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் அருவா வச்சுக்கிட்டு நடுக்காட்டுக்குலாம் நிற்கான்னு சொல்லுதா. பார்த்துட்டு ஏசப்பா கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் கடவுளை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னக்கிட்டே ஓடுதே. அவள் கொஞ்சம் குண்டு, அவள் நடக்கவே முடியாது, அவள் பெருத்தனுக்கா. நான் என்ன பண்ணேன், ஓடி அவன் தான் முன்ன நிற்கான், அந்த அருவா வச்சுருக்கே முன்ன தான் நிற்கான். ஆனால் நாங்கள் அங்கே தானே போகணும். அப்புறம் திரும்பி வந்தோன்னா நாங்கள் யார் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு நான் முன்னக்கிட்டு ஓடுதேன். அவன் கிட்ட போய் நின்றுட்டு சொன்னேன், வா, நம்மளை தேடி வந்துடுவாவே, இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஆள் வரம்பி நம்ம கொஞ்சம் அங்கே தாண்டிடலான்னு சொல்லுவேன். அப்படி சொல்லி நிற்கும்போது கரெக்டாக ஒரு ஆள் சைக்கிளில் அந்த இடத்துல வந்தார். என் தேவனே உங்களுக்கு தோத்துறோன்னு சொல்லிட்டு அப்படியே அதில் சைக்கிளில் அந்த இடத்துக்கு வந்துட்டார். நாங்கள் மறைத வரைக்கும் அந்த ஆள் சைக்கிளில் ரொம்ப தூரம் போகிறார். நாங்கள் சத்தம் போட்டு அவரை கூப்பிட்டுடலாம், அந்த அளவில் போனார். அப்படியே ஓடியே வந்துட்டோம் 2 பேர். அவளும் ஒரு குழந்தை, நானும் ஒரு குழந்தை வச்சுக்கோங்களா. அவள் குழந்தைய கொண்டுக்கிட்டு ஒரே ஓட்டமாக. வருஷம் என்ன தெரியுமா, 40 வருஷம் ஆச்சு. இப்போ 40 வருஷம் இருக்கும். வீடு வந்து சேர்ந்துட்டோம். கடவுளுக்கு கிருபையால் அப்படி ஒரு விஷயத்தை